ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பெங்காலியில் ஃபேமஸான குக்னி எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இது சப்பாத்தி அப்புறமா பூரி எல்லாத்தோடையும் நல்ல ஒரு காம்பினேஷனாக இருக்கும். முதல் நாள் நைட்டே இந்த வெள்ளை கொண்டக்கடலைன்னு சொல்லுவோம் இல்லையா, அதை ஒரு 8 மணி நேரம் ஊற வச்சுடுங்க. ஊற வச்சதுக்கப்புறம் அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு குக்கரில் தேவையான அளவுக்கு தண்ணி விட்டு அதுலேயே உப்பும் போட்டுட்டு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க. போட்டு குக்கரில் ஒரு 6-7 விசில் நல்லா குக் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்புறம் ஒரு வாணலியில் இது நம்ம கடுகு எண்ணெயில் தான் சமைக்க போகிறோம். ஏன்னா பெங்காலில் கடுகு எண்ணெய் தான் யூஸ் பண்ணுவாங்க. அந்த எண்ணெயில் சமைச்சா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும், ஆத்தென்டிக் டேஸ்ட் கிடைக்கும். எண்ணெய் போட்டு அது சூடானதுக்கப்புறம் ஒரு பச்சை மிளகா, ஒரு காஞ்ச மிளகா போட்டுட்டு கொஞ்சமாக ஒரு 1/4 ஸ்பூன் சீரகம் போட்டு, இந்த பட்டை இலை இருக்குது இல்லைங்களா, அது ஒரு இலையை நான் ஒரு 4-5 துண்டாக பிச்சு போட்டிருக்கேன். போட்டுட்டு இது எல்லாத்தையும் முதல்ல நல்லா வறுத்துக்கணும். இது நம்ம ஃபுல்லாக மீடியம் ஃப்ளேம்லேயே செஞ்சுக்கலாம். அதுக்கப்புறமா நல்லா ஒரு 2 மீடியம் சைஸ் தக்காளி எடுத்திருக்கேன். கொண்டக்கடலையோட குவான்டிட்டிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தக்காளி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. தக்காளி போட்டு நல்லா வதக்குனதுக்கப்புறமா மஞ்சப்பொடி ஒரு 1/4 ஸ்பூன் போட்டுக்கோங்க. தனியா பொடி ஒரு 1 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. போட்டுக்கிட்டு நல்லா உடனே வறுத்துருங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிடும். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா 1 ஸ்பூன் ஆம்ச்சூர் பவுடர் போடணும். அதுக்கப்புறமா 1 ஸ்பூன் ஒயிட் பெப்பர் பவுடர் போட்டுக்கணும். போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. அப்போ அடி பிடிக்காமல் இருக்கும். உடனே மிக்ஸ் பண்ணிட்டோன்னா அடி பிடிக்காமல் இருக்கும். இப்போ காஷ்மீரி சில்லி பவுடர் ஒரு ஸ்பூன் போட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் இதுலேயே தேவையான அளவு, இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுடுங்க. அந்த கொண்டக்கடலையில் ஏற்கனவே உப்பு போட்டிருக்கோம். ஸோ அதனால் உப்பை பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த கொண்டக்கடலையில் எனக்கு கொஞ்சம் தண்ணி இருந்தது வெந்ததுக்கப்புறமா. ஸோ நான் முதல்ல அந்த தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா ஒரு கப்பு தண்ணி, இது மொத்த குவான்டிட்டிக்கும் தேவையான அளவு நீங்கள் பார்த்துக்கிட்டு தண்ணி ஊற்றி நல்லா ஒரு 15 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் நல்லா அதை பாயில் பண்ண போகிறோம். அப்போ எல்லா மசாலா, தக்காளி எல்லாத்தோட பச்சை வாசனையும் போயிடும். அது கொதிக்கும் போது நான் வெல்லம் கொஞ்சமாக போட்டிருக்கேன். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் போட்டுக்கலாம். நல்லா ஒரு 15 மினிட்ஸ் கொதிச்சதுக்கப்புறம் எல்லாம் பச்சை வாசனை எல்லாம் போய் இந்த மாதிரி சுண்டி வந்துடும். நல்லா திக்காக ஆனதுக்கப்புறமா இப்போ நம்ம அந்த கொண்டக்கடலையை போட்டு அதில் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த டைமில் நீங்கள் உப்பு, காரம் எது வேணாலும் பார்த்து செக் பண்ணிக்கலாம். இதுக்கு நிறைய காரம் தேவைப்படாது. உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் போட்டுக்கோங்க. ஃப்ரெஷ்ஷாக கொத்தமல்லி போட்டு மிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா குக்னி ரெடி ஆகிடும். ரொம்ப குவிக் அண்ட் ஈஸி. ஒரு 30 மினிட்ஸ்லேயே நமக்கு ரெடி ஆகிடும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.